ஃபர்ஸ்ட் முருக பக்தி, முருகனை வணங்கினாலே உங்களுக்கு நேரம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். திருமணாந்த வாரியார் வந்து முருகான்னு சொல்றதுக்கே பல கோடி அளவு புண்ணியம் செஞ்சிருக்குன்றாரு. அப்போ முதல் வாரம் உங்களுக்கு நல்ல நேரத்தில் போறீங்க. 2வது வாரம் நீங்க போனதுக்கு அப்புறம் தான் உங்களோட ஆரோஸ்கோப்பு கடன்னு வேலை செய்யும். 3வது வாரம் உங்க கர்மா ஸ்ட்ராங் ஆகும். 4வது வாரம் அந்த கர்மாவோட வீரியம் குறையும். அப்படிங்கிறப்ப அந்த கர்மா வந்து அதை தாக்கு பிடிக்காம உங்களை போக விடாம தடுக்கும். அதுதான் அந்த 4வது வாரம். அந்த 4வது வாரத்தையும் மீறி போட்டீங்கன்னா அப்புறம் முருகர் உள்ள வந்துடும். முருகர் உள்ள வந்து உங்களுக்கு சமம் என்ன பண்ணுமோ அதை பண்ணி 5வது வாரம். இன்னொன்னு வாரம் மட்டும் கும்பிடக்கூடிய தெய்வம் முருகர் இல்லை, தினமும் கும்பிடக்கூடிய தெய்வம் முருகர். அதனால எல்லாருமே வந்து ஐயோ என்னால 7 வாரம் போக முடியலையே, 6 அந்த மாதிரி கில்ட்டினஸ் வச்சுக்காதீங்க. நீங்க எந்த இடத்துல இருந்து சிறுவாபுரி முருகனை நினைச்சாலும் அங்க வருவார். ஸோ அப்படிதான் முருகரு நம்ம போனா கூட நம்ம இருக்கிற இடத்துக்கு அவர் வருவார், அவரோட சக்தி வரும். ஸோ அதுதாங்க அந்த 4வது வாரம் மட்டும் நீங்க தாண்டுங்க, எப்பயுமே அது உங்களுக்கு அதுக்கப்புறம் வெற்றி தான். நிச்சயமா.